ஃபேமிலிஸு. ஸோ இப்போ வந்து நான் திட்டினா அவனை, இல்லைனா நீங்கள் வந்து என்ன பற்றி திட்டுவீங்க? இதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கணுங்க. ரிப்போர்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு, ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும். கமெண்ட்ஸில் உங்கள் கருத்துக்களை வந்து சொல்லியிருக்கணும். எப்போ தெரியுங்களா? அவன் வந்து காரப்பொடி எடுத்து மூஞ்சில் தருறது, சேலஞ்சுன்னு பேரில் டேஞ்சரஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணுறது. அப்போவே வந்து ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு, நீங்கள் ரிப்போர்ட் பண்ணல. இப்போது 3 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வரைக்கும் வந்திருக்கான் பையன். இப்போ வந்து இவன் ஸ்கேம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறதோட யார் இவனுக்கு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுது? யார் இந்த கம்பெனிஸ் கூட டீலிங்கெல்லாம் பேசுகிறது? இந்த பெட்டிங் கம்பெனிஸ் கூட டீலிங்கெல்லாம் பேசுகிறது? இவன் சத்தியமாக பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க? 15 இயர்ஸ் ஓல்டு கை. ஸ்கூல் போயிருந்தாலும் ஓகே, அண்டர்ஸ்டாண்டபிள். அப்போ கூட சான்ஸ் இல்லைங்க. 15 இயர்ஸ் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? ஒரு கம்பெனி கூட டீலிங் பேசிட்டு இருப்பீங்கன்னா, பேமெண்ட் எனக்கு இவ்வளோ வேணும், எனக்கு அவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு யாரோ பின்னாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அவனை பிடிக்கணுங்க. இவன் வாலண்டியராக பண்ணுறானோ இல்லை அவனை ஃபோர்ஸ்ஃபுல்லாக நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறானோ அது சத்தியமாக தெரியல. இதுக்கு பின்னாடி யாரோ பயங்கரமான ஒரு ஆள் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ தெரியுமா தெரிஞ்சுங்க? நேற்று பார்த்த ஒரு வீடியோ, நம்ம யூடியூப் சேனல் நம்ம சத்யா ப்ரோ வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தார் இதை பற்றி. லாஸ்ட் இயரே வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காரு, தம்பி இதெல்லாம் பண்ணாதரா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ரிப்ளை அவன் என்ன தெரியுமா போட்டிருக்கான்? ப்ரோ காசு ஏதாச்சும் வேணுமா, 1000 ரூபா ஜிபே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு எகத்தாரமாக போட்டிருக்கான். அது அவன் சின்ன பையன் போட்டிருக்க மாட்டான், வேறு யாரோ தான் இருக்காங்க.